ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணில் தானே செத்ததா இருக்கும். யாக்கோப்பு சொல்றாரு, நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கும் போது விசுவாசம் மட்டும் இருந்தால் போது கிரியைகள் இருக்கும் மற்றும் நன்மைகளே செய்யணும். ஒரு சகோதர சகோதரி உங்ககிட்ட பசியாக இருக்கும்போது அவங்க உங்கள்கிட்ட பசியாக இருக்கும்போது கேட்கும்போது அவங்கள பார்த்து நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க, நீங்கள் அப்படி சொல்லுறதுல பிரயோஜனம் என்ன? அவங்க பசியாக வரும்போது நீங்கள் ஆகாரம் கொடுக்கும்போது நீங்கள் கிரியை காட்டும் போது அவங்க ஏசப்பா அன்பு வெளிப்படும். அதாவது விசுவாசம் மட்டும் இருந்தால் போது நீங்கள் கிரியை செய்யணும் மட்டும் நன்மை செய்யும்போது ஏசப்பா அவங்களை கொண்டு மகிமை அடைவார் சொல்லி அழகான யாக்கோப்பு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு விசுவாசம் முக்கியம், அந்த கத்திரமான நம்பிக்கை தான் முக்கியம். ஆனால் அதை காட்டிலும் மற்ற கிரியைகள் நன்மையை செய்யணும். ஏன்னா ஏசப்பா கிட்ட அவர் விசுவாசமும் மற்றும் நன்மையை செஞ்சார். அந்த பூமி எங்கே அவர் சுற்றி நன்மை செஞ்சு அப்படியேப்பட்ட சுத்த கடனாக இருந்தார். அப்படிங்கிற நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருந்து நம்ம வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு நம்ம அதிகமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காரு. ஏசப்பா நம்மளுக்கு எதுக்கு ஆசீர்வாதம்? நம்மளை கொண்டு அநேக பேர் ஆசீர்வதிப்பார், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிங்கும்போது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சானா அழுக்குமே உங்களுக்கு கொடுத்தானா நீங்கள் மற்றும் நன்மை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. இல்லாத ஏழைங்களுக்கு கொடுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுங்க, அனாதைங்களுக்கு கொடுங்க, வியாதியப்பட்டு அன்பாக விசாரிங்க, அவங்க ஏதாச்சும் நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ஏசப்பா உங்களை எதற்காக ஆசீர்வதிச்சா அதை கொண்டு ரொம்ப மகிமை அடைவார். வேதம் சொல்லுது, மத்திய சுவிஸ் 25 சொல்கிறார். ஏசப்பா ஊழியக்காரர் பார்த்து சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதற்றவங்களுக்கும் நீங்கள் வியாதிப்பட்ட அன்பு காட்டும் போது நீங்கள் அது எனக்கே கொடுத்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்க மேலே அன்பு காட்டும் போது ஏசப்பாக நம்மளுக்கு கொடுத்த ஏசப்பாக நம்ம அவர் கொடுத்த போல சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசம் மட்டும் இருந்தால் போது கிரியைகள் இருக்கணும். கிரியைகள் இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை கொண்டு மகிமை அடைவார். அதாவது ஒரு மனுஷன் விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போது கிரியை இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம கிறிஸ்துக்குள்ளே பலப்பட முடியும். ஆமென்.